அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது அது சிறப்பு பெறுகின்றது எந்த காரணத்தினால் என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய அழைப்பு பணி எதன் பக்கம் அழைக்கப்படுகின்றதோ, எந்த இரட்சகனின் பக்கம் அழைக்கப்படுகின்றதோ அதை வைத்துத்தான் இஸ்லாமிய அழைப்பு பணி சிறப்படைகின்றது. இஸ்லாமிய அழைப்பு பணியிலே நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆள் சேர்ப்பது கிடையாது, ஒரு ஜமாத்திற்கு ஆள் சேர்ப்பது கிடையாது, ஒரு நிறுவனத்திற்கு விளம்பரம் கொடுப்பது போன்று இறை அழைப்பு பணியிலே தாவாவை மேற்கொள்ள முடியாது. ஒரு கடைக்கு விளம்பரம் கொடுப்பது போன்று இறை அழைப்பு பணியை செய்ய முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றோம், அல்லாஹுக்காக அழைக்கின்றோம். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றோம், அல்லாஹுக்காக அழைக்கின்றோம். இந்த உலகத்தை படைத்த இரட்சகன், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இரட்சகன், அல்லாஹ் நாடியதை செய்வதற்கு சக்தி படைத்தவன், யாரை உயிர் வாழச் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களை உயிர் வாழச் செய்பவன், யாரை மரணிக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களை மரணிக்க செய்பவன், ஆட்சியை கொடுப்பவன், அதிகாரத்தை பிடுங்குபவன், இத்தகைய சக்தி மிக்க வல்லவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற மாபெரிய அழைப்பு பணிதான் இஸ்லாமிய தாவா பணியாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாபெரிய அழைப்பு பணியை செய்வதென்பது சாதாரணமான விடயம் கிடையாது. இந்த அழைப்பு பணியை செய்வதற்காக இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்ற நபிமார்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், மக்களிலே மனிதர்களிலே குடம்போட்டு தெளித்து வகுத்தெடுத்தவர்களைத்தான் இந்த தாவா பணிக்கு அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். மக்களிலே மிகவும் சிறந்தவர்கள், மக்களோடு நல்ல முறையிலே பழகியவர்கள், நாவன்மை மிக்கவர்கள், எதற்கும் புத்தி சாதுரியமாக பதிலளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள், எத்தனை தியாகங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்கொண்டவர்கள். பெருமை கிடையாது, புகழாரம் அவர்களுக்கு தேவையில்லை, புகழ்ச்சி தேவையில்லை, தலைமைத்துவம் தேவையில்லை. எதையும் இழப்பதற்கு அல்லாஹுக்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இறை அழைப்பு பணிக்கு தெரிவு செய்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டி பாருங்கள், நபிமார்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இறை அழைப்பு பணியை எவ்வளவு நுணுக்கமாக செய்திருக்கின்றார்கள் என்பதை அதனூடாக நீங்கள் சிந்தனை செய்து கொள்ள முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா பணியை நீங்கள் எடுத்து பாருங்கள். மிக நுணுக்கமான விடைகள், மிக நுணுக்கமான விடைகளின் ஊடாக அல்லாஹ்வின் பக்கம் அந்த மக்களை அழைக்கின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனிடம் போகும்படி கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் போகிறேன் என்று போகவில்லை, தனது பழையினத்தை முறையிடுகின்றார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடம், எனது நாவிலே சில திக்குகள் இருக்கின்றன, அதனை களைந்து விடு யா அல்லாஹ். எனக்கு உதவியாக எனது சகோதரன் ஹாரூனை தாயா அல்லாஹ். நாங்கள் இருவரும் போகின்றோம், தனிமையாக எனக்கு போக முடியாது என்று கேட்கின்றார். அவ்வாறெல்லாம் கேட்டுவிட்டுத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடம் செல்ல போகின்றார்கள். அப்போதும் அல்லாஹு தஆலா அவருக்கு கூறுகின்ற கட்டளை என்னவென்று சொன்னால், வகூலா லஹு கௌலன் லய்யினா. அந்த ஃபிர்அவுனிடம் சென்று அந்த அகந்தையோடும் நான் தான் இறைவன் என்று மார்பு தட்டி பெருமையாக ஆதிக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த ஃபிர்அவுனுடன் நீங்கள் போய் கூலா லஹு கௌலன் லய்யினா, மிகவும் இலகுவாக மிகவும் சாஃப்டாக அவரோடு நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவ்வாறு நுணுக்கமாக செய்ய வேண்டிய பணிதான் இந்த இறை அழைப்பு பணி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள்
யாரின் பக்கம் அழைக்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவா பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு வசனத்திலே, சிறிய வசனத்திலே கற்றுக் கொடுக்கின்றான். குல், நீங்கள் நபியே கூறுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதை, இதுதான் எனது வழிமுறை, அதுஉ இலல்லாஹி, நான் அல்லாஹின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பேன். வெறுமனே எனது நாவுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறி நான் அல்லாஹின் பக்கம் அழைக்க மாட்டேன். அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், தெளிவின் பக்கம் அழைப்பேன், ஆதாரத்தின் பக்கம் அழைப்பேன், அறிவின் பக்கம் அழைப்பேன், மடமையாக அழைக்க மாட்டேன். அல்லாஹ் சொன்ன விடயத்தை வைத்து நான் அழைப்பேன். தாவாவினுடைய நுட்பங்களை அறிந்து நான் அழைப்பேன். யாரை நான் அழைக்கப் போகின்றேனோ அவர்கள் பற்றிய தெளிவுகளை வைத்து நான் அழைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன வமனித்தபானி, நானும் அவ்வாறு தான் அழைப்பேன், என்னோடு உள்ளவர்களும் அவ்வாறு தான் அழைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறும்படி அல்லாஹ் கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அலா பஸீரத்தின், தெளிவிலே, இல்மிலே, ஆதாரத்திலே அழைக்க வேண்டும். அந்த ஆதாரம் என்பது குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தாவாவினுடைய நுட்பங்களை அதிலே பயன்படுத்த வேண்டும். வெறுமனே நாங்கள் நினைத்ததையெல்லாம் கூறி அதனை தாவாவாக்கி விட முடியாது. குர்ஆனிலே, சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நுட்பங்கள், குறிப்பாக நாங்கள் யாரை அழைக்கப் போகின்றோம், எங்களுடைய தாவா யாருக்கு சென்றடைய போகின்றது, அவர்களுடைய நிலை என்ன, அந்த தாவாவை அவர்களுக்கு செய்வதன் மூலமாக அந்த கெட்ட விடயத்தை மேலும் அதிகரிப்பார்களா அல்லது குறைப்பார்களா அல்லது முற்றாக தவிந்து கொள்வார்களா என்பது பற்றிய நுணுக்கமான அறிவெல்லாம் இந்த தாயிடம், இந்த பிரச்சாரகரிடம் இருக்க வேண்டும். அதுதான் தெளிவென்பது, பஸீரத் என்பது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணி, மிகப்பெரிய நன்மை கொண்ட ஒரு பணி இருக்குமாக இருந்தால், ஒரு நற்பணி இருக்குமாக இருந்தால், அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பணியாகும். அதைவிட வேறு எந்த பணியும் கிடையாது. அதுதான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த பணி. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்ற ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனுக்கு கொடுக்கப்படுகின்ற நற்கூலிகளை பார்க்கின்ற போது இதை விடவும் ஒரு மேலான ஒரு விடயம் இருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளனை விட சிறந்தவர்கள் இருக்கின்றார்களாம். வஅமில ஸாலிஹன், நல்ல அமல்களை அவர் கூறுகின்றார். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பேன் என்று சொல்கின்ற ஒருவரை விட சிறந்த சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவர்கள் தான் சிறந்தவர்கள், இவர்கள்தான் இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு காட்டிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், பவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஅய்யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன், உங்களில் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்து கொடுப்பதானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுட்பமாக சொல்கின்றார்கள், அதனை நீங்கள் கவனமாக கேளுங்கள். எங்களால் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நாங்கள் ஒரு நேர்வழியைத்தான் நாங்கள் காட்ட முடியும். ஹிதாயத்தை கொடுப்பவன் அல்லாஹ் என்பதை இங்கே சொல்கின்றார்கள். லஅய்யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன், உங்களின் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி கொடுப்பதானது ஹைருல் லக, உங்களுக்கு சிறந்ததாகும், மின் ஹும்ரின் நிஅம்,
சிவந்த ஒட்டகங்களை விட கூலியால் அது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். மந்தல்ல அலா கைரின், யார் ஒரு நலவின் பக்கம் நல்ல விடயத்தின் பக்கம் பிறருக்கு வழிகாட்டுகின்றார்களோ ஃபலஹு மிஸ்லு அஜ்ரு ஃபாயிலிஹி, அந்த வழிகாட்டலை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றவருடைய நன்மை போன்று இவருக்கும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு சுன்னத்தான விடயத்திற்கு இவர் வழிகாட்டுகின்றார், அல்லது ஒரு நல்ல ஒரு பண்பாட்டுக்கு பழக்க வழக்கத்திற்கு வேறு வழிகாட்டுகின்றார் என்றால் அந்த பழக்கத்தை அவர் செய்யும் காலமெல்லாம் இவர் மண்ணுக்குள் போனாலும் இவருக்கு நன்மை இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் ஹத்தன் நம்லா, பூச்சி புழுக்கள் உட்பட மீன்கள் உட்பட யார் மனிதர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்குகின்றார்களோ அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் சிந்திக்குகின்றோம், எதற்கெல்லாம் திட்டம் திட்டுகின்றோம், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூடி கூடி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவின் அழைப்பு பணியை செய்வதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்பது பற்றி சிந்தித்திருக்கின்றோமா? நாங்கள் அவ்வாறு சிந்தித்தால் மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கின்றது, ஜீவராசிகளுடைய துஆ கூட எங்களுக்கு கிடைக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அழைப்பாளனுக்கு முதலாவது இருக்க வேண்டிய விடயம், ஒரு அழைப்பு பணியிலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழைப்பு பணியை மேற்கொள்ள போகின்றோம் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்க போகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் கூறிய ஒரு விடயத்தை சொல்ல போகின்றோம் என்று சொன்னால், முதலாவதாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹுக்காக இதனை நான் செய்கின்றேன். பொருளாதாரத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும், ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக நான் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹுக்காக செய்கிறேன். தனி மனிதனாக நின்று நான் செய்கின்றேன். இவர் கேட்டால் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டட்டும், இதை மறுத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு தாழ்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக அவர் அதனை செய்ய வேண்டும். இது முதலாவது ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய பண்பா. இரண்டாவது பண்பு அல் இல்ம், அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். தாவா பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அல்லாஹ் பற்றிய அறிவு தெளிவாக அவரிடத்தில் இருக்க வேண்டும், மார்க்கம் பற்றிய அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். நாம் வாழுகின்ற நாட்டு சூழல், நாம் இருக்கின்ற சூழல், எவ்வாறான இடம், எங்கே பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், இதனால் பின்விளைவு என்ன என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்தவராக பேசுகின்றோம். உணர்ச்சி பூர்வமாக பேசுவது தாவா பணி அல்ல, உணர்வுக்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுவது தாவா பணி அல்ல. ஹிக்மத் வேண்டும், ஞானம் வேண்டும். அந்த ஞானம்தான் சரியான வார்த்தையை சரியான இடத்திலே கொடுப்பதுதான் ஞானம். அந்த ஞானம் வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை குர்ஆனிலே பிரட்டி பாருங்கள். அந்த மன்னன் கூறுகின்றான், மன்னனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது இரட்சகன் கிழக்கிலே இருந்து சூரியனை கொண்டு வருகின்றால், ஒன்னால் ஏழ்மண்டால் மேற்கிலே இருந்து கொண்டு வா என்று கூறுகின்றார். அவருக்கு எதுவுமே கூற முடியாமல் திகைத்து போகின்றார், வாயடைத்து போகின்றார். கபர் என்று அல்லாஹுவே கூறுகின்றார். இதுதான் ஹிக்மத், இதுதான் ஞானம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுத்தி வளைக்கவில்லை, சூரியனை பற்றிய விளக்கம் கொடுக்கவில்லை. கூறிய விளக்கம் இவ்வாறு சொன்னார்கள். ஆனால் அந்த மன்னனால் நும்ரூதால் எதுவுமே கூற முடியாமல் போய்விடுகின்றது. அதே போன்று குதுவா, அவரிடத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்க வேண்டும்.
அவர் அதனை பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி அவரிடத்திலே காண வேண்டும். அர்ரிஃப்கு வஸ்ஸபர், இரக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். ஆத்திரத்தோடு பார்க்கக்கூடாது. ஒரு பாவமான காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் கூட ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு அதனை நாங்கள் நோக்கக்கூடாது. இரக்க சிந்தனை தெரியாமல், விளக்கம் இல்லாமல், விவரம் இல்லாமல் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல வார்த்தைகளால் கூறி இதனை நாம் தடுக்க முயலலாமா என்று நான் சிந்திக்க வேண்டுமே தவிர, கோபமடைந்து ஆத்திரமடைந்து அங்கே போய் உளுந்து நாங்கள் எங்களை சாகடித்துக் கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த விடயத்திலே ரிஃப்க் என்கின்ற அந்த இரக்கம் வந்து விடுகின்றதோ அந்த விடயம் நேர்த்தியான சரியான விடயமாக மாறும். எந்த விடயத்திலே ரிஃப்க் என்கின்ற அந்த இரக்கம் குறைந்து விடுகின்றதோ அது அழிந்து போகின்ற விடயமாக மாறும். எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாக விவகாரமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் சரி, ரிஃப்க் என்கின்ற அந்த இரக்கம் இருந்தால்தான் அந்த விடயம் சரியாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இன்று உலகத்திலே மிகவும் வேகமாக பறந்து வருகின்ற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கமாகும். இஸ்லாத்தினுடைய போதனைகளை, அதன் தத்துவங்களை இன்று வாசிப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே இஸ்லாம் மிக வேகமாக பறந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த வருடம் துருக்கியிலே இஸ்தம்பூலிலே நடந்த ஒரு கருத்தரங்கிலே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருந்தது. அங்கே நான் சென்றிருந்த போது ஐரோப்பாவிலே இருக்கின்ற பள்ளிவாயலின் இமாம்களும் முக்கியமான தாயிக்களும் அங்கே பங்கு பெற்றிருந்தார். அவர்கள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியிலே ஈடுபட்டுகின்ற முக்கியமான விடயங்களை அவர்கள் அந்த இடத்திலே கூறினார்கள். சில பிரச்சனைகளையும் கூறினார்கள். இஸ்லாத்துக்கு வருபவர்களுடைய வீதம் அதிகரித்திருக்கின்றது. யுவதிகள் அதிகமாக இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். வீடுகளிலே இருக்க முடியாமல் எங்களிடத்திலே வருகின்றார்கள். அவர்களை வைத்துக் கொள்வதற்கு, தங்க வைப்பதற்கான சரியான பாதுகாப்பான இடமில்லாமல் நாங்கள் தவிக்கிறோம் என்று கூறினார்கள். இந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலும், யுவதிகள் மத்தியிலும், படித்தவர்கள் மத்தியிலும் இன்று இஸ்லாம் அது அவர்களுடைய உள்ளங்களிலே உள்வாங்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இந்த இஸ்லாத்தை தழுவுகின்ற அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய பெயரால் அந்த ஐரோப்பிய நாடுகளிலும் ஷியாக்களுடைய பிரச்சாரங்களும் காதியானிகளுடைய பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகின்றது. அதனையும் இஸ்லாம் என நினைத்து சிலர் அதற்குள்ளும் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியையும் அங்கே அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, தீனுல் இஸ்லாம் அது அழியாத மார்க்கம், என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம். சகல மூளை முடுக்குகளிலும் சென்று வியாபிக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்ற நாங்கள் எங்களுடைய சொற்களால் அதனை எடுத்து வைக்க முடியும், எங்களுடைய செயல்களால் அதனை எடுத்து வைக்க முடியும். இந்த இலங்கை திருநாட்டிலே இஸ்லாம் பரவுவதற்கான அந்த தாவா பணி என்னவென்று எடுத்து பார்த்தால், இங்கு வந்திறங்கிய அரபியர்களின் அந்த முன்மாதிரியான பண்புகள் தான் இங்கே இஸ்லாத்தை தழுவுவதற்கு
காரணமாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். எனவே நற்பண்பு என்பது, நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது, முஸ்லீம்கள் என்றால் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்கின்ற ஒரு மனப்பதிவெல்லாம் இஸ்லாத்தை அவர்களுக்கு கவர்வதற்கும் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கும் அது காரணமாக அமையும் என்பதை நாங்கள் ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் இன்று உலகளாவிய ரீதியிலே முன்னெடுக்கப்படுகின்ற அதே நேரத்திலும் குறிப்பாக இலங்கையிலும் இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள், பல செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற அதே நேரத்திலும் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை பற்றிய நன்னம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், நல்லெண்ணம் வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் நல்லவர்கள், இஸ்லாம் தூய மார்க்கம் என்ற அந்த விடயத்தை அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தவர்கள் அதிகமான பேர் இருப்பதை நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, நாங்கள் இஸ்லாத்தை முன்வைக்கின்ற போது அதனை ஒருவருக்கு நாங்கள் கூறப்போகின்றோம் என்று சொன்னால், ஏற்கனவே நான் கூறிய அந்த பண்புகளின் அடிப்படையில் இரக்கம் என்கின்ற அந்த ரஹ்மத் என்கின்ற அந்த பண்பை கடைப்பிடித்தாக வேண்டும். அவன் நரகிலே விழப்போகின்றான் என்பது எங்களுக்கு தெரியும். அதற்காக நாங்கள் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய அந்த அருளினால், இரக்கத்தினால் தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் வன்மையாக நடந்து கொண்டால், அவர்களோடு கடினமாக நடந்து கொண்டால் உங்களை விட்டும் அவர்கள் விரண்டோடி விருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கவருகின்ற விடயமாகும். ஒரு தாயினுடைய பண்பு உள்ளங்களை வெல்ல வேண்டும், அதுதான் முக்கியமானது. கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைத்து விடலாம், ஆனால் ஒருவருடைய உள்ளத்தை இலேசில் வென்றுவிட முடியாது. உள்ளத்தை வென்று இவர் கூறுவதை கேட்கின்ற அந்த அளவுக்கு அவரை மாற்றுவதென்பது மிகவும் கடினமான விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்கத்தன்மையினால் சில வருட காலங்களுக்குள் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை வென்றிருக்கின்றார்கள். இது முஸ்லிம்களாகிய நாங்கள் மட்டும் கூறுகின்ற விடயம் அல்ல. வரலாற்றை ஆராய்ச்சி செய்த வேற்றுமத அறிஞர்கள் உட்பட இதனை முன்வைத்திருக்கின்றார். குறுகிய காலத்திலே உலகத்திலே மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்தவர்களில் முதன்மையானவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையை கடைப்பிடித்தார்கள். பள்ளி வாயிலே சிறுநீர் கழித்த அந்த சஹாபிக்கு, அந்த கிராமவாசிக்கு ஏசி அடிப்பதற்கு சென்ற அந்த சஹாபாக்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அவரிடம் போகாதீர்கள், நில்லுங்கள், அவரை சிறுநீர் கழிப்பதற்கு விடுங்கள். அவர் கழித்து முடித்ததன் பிறகு அதிலே ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி விடுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதற்கு பிறகு அந்த கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை விட ஒரு சிறந்த ஆசானை நான் காணவில்லை என்று கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, எவ்வளவு அழகிய பண்பு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்திலே ஒரு முக்கியமானவர்கள், அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று புகழப்பட்டவர்கள், நன்மதிப்பு பெற்றவர்கள். ஒரு முறை வலீத் என்கின்ற குறைஷி காபிர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்தி வைத்து பல வார்த்தைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விளக்கங்களை கொடுக்கின்றார். உங்களுக்கு இந்த மக்காவிலே சிறந்த பெண்ணை திருமணம் முடித்து தர வேண்டும் என்றால் திருமணம் முடித்து தருகின்றோம், இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டு விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கும் என்று சொன்னால், பைத்தியம் இருக்கும் என்று சொன்னால், அதனை நாங்கள் சரியானவர்களை கொண்டு குணப்படுத்துகின்றோம், நீங்கள் இதனை விட்டு விடுங்கள் என்று பல விடயங்களை கூறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்கள் ஆத்திரப்படவில்லை, எதையுமே இடையிலே குறுக்கிடவில்லை. அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற முழு வார்த்தையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர் கூறிவிட்டு அமைதியான பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அஃபரக்த யா வலீத், வலீதே நீங்கள் பேசி முடித்து விட்டீர்களா அல்லது மிச்சம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை அவருக்கு ஓதி காண்பிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்கமும் அந்த மெதுமையான அழைப்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே படித்த பல பழமை அடைந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாகவும் நடந்திருக்கின்றார்கள். தங்க மோதிரத்தை அணிந்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு எந்த நேரத்தில் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து அதற்கேற்ப தாவா பிரச்சாரத்தை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதைவிட முக்கியமானதுதான் ஷூரா என்கின்ற ஒரு கலந்தாலோசனை அவசியமாகும். ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் என்று சொன்னால் அது தொடர்பான ஆழமான அறிவு கொண்டவர்களோடு அல்லது அதனோடு தொடர்பு கட்டவர்களோடு நாங்கள் பல ஆலோசனைகளை செய்து கொள்ள வேண்டும். நான் எடுத்த முடிவு நான் செய்தாகுவேன் என்று நினைப்பதை விட பலரை சந்தித்து அதனை கேட்டு இவ்வாறான ஒரு பிரச்சாரத்திலே நாங்கள் ஈடுபட போகின்றோம் என்கின்ற ஷூரா அவசியமாகும். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். யுத்தத்திற்கு போவதென்றால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடிவெடுத்து அறிவித்து விடக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஷ்வரா செய்வார்கள், சஹாபாக்களோடு பேசுவார்கள். நாங்கள் மதீனாவிலே தங்கி இருப்பதா அல்லது பத்ருக்கு செல்வதா, மதீனாவிலே தங்கி இருப்பதா அல்லது உஹதுக்கு செல்வதா? கந்தக் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுடைய ஆலோசனைகளை உடனடியாக செயல்படுத்துகின்றார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை வைத்து பெரும் குழிகளை வெட்டுகின்றார்கள். உண்ணுவதற்கு உணவில்லை, அந்த குழிகளை வெட்டுவதற்கு சக்தி இல்லை. அவ்வாறு இருந்தும் கூட ஒரு சஹாபியினுடைய ஆலோசனையை முன்பு எடுத்து அந்த குழிகளை அவர்கள் வெட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆலோசனைக்கு முன்னிடத்தை கொடுக்கின்றார்கள், மஷூரா செய்கின்றார்கள், பின் விளைவுகளை யோசிக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் அந்த தாவாவிலே அவர்கள் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அழைக்கப்படுபவர்களை பற்றிய அறிவு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு பிரச்சாரகராக அனுப்புகின்றார்கள். வெறுமனே நீங்கள் யமனுக்கு போய் பிரச்சாரம் செய்யுங்கள், நீங்கள் ஒரு பெரிய தாயி என்று அனுப்பிவிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா முஆத், நீங்கள் ஒரு யூதர்கள் வாழுகின்ற ஒரு கூட்டத்திற்கு பிரச்சாரத்துக்கு நீங்கள் செல்கின்றீர்கள், யூதர்கள் வாழுகின்ற இடத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள். நீங்கள் போகின்ற போது முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹின் பக்கம் அழையுங்கள், தொழுகையின் பக்கம் அழையுங்கள், ஜகாத்தின் பக்கம் அழையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கின்றார்.
ஒவ்வொரு நுட்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். யாருக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்ய போகின்றீர்கள் என்கின்ற அந்த விளக்கத்தையும் கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் இறைவனோடு தொடர்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய எங்களுடைய தாவாவினுடைய வெற்றி அதிலே தான் தங்கி இருக்கின்றது. இறைவனிடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், நான் இவ்வாறான ஒரு பணியை செய்கின்றேன், இவ்வாறானவரை சந்திக்க போகின்றேன், இவ்வாறான ஒரு கூட்டத்திற்கு எனது பிரச்சாரத்தை செய்ய போகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு நாங்கள் அந்த பிரச்சார பணியிலே அதிலே ஈடுபட வேண்டும். அதே போன்று உலுவுல் ஹிம்மா, ஒரு உயர்வான எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். தாழ்வான எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு அவர் அந்த நான் யாருக்கு தாவாவை எடுத்து வைக்கின்றேனோ அவர் எனக்கு ஏசுகின்றார் என்றால் அடுத்த கணம் அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையோ அல்லது அவருக்கு போட்டியான ஒரு பிரச்சாரத்தையோ முன்வைக்க கூடாது. அவர் ஏசுகின்றார் என்றாலும் கூட அதற்கான சில காரணங்களையும் காரியங்களையும் நாங்கள் கூற வேண்டும். எங்களுடைய தாவாவினுடைய அந்த நுட்பத்தை தெளிவாக அவர்களுக்கு நாங்கள் அதனூடாக எதனை கற்பிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். எதிர் பிரச்சாரங்களினால் அல்லது எதிர் தாக்கத்தினால் அங்கே எதிரும் புதிருமான நிலைகள் தான் உண்டாகுமே தவிர உள்ளங்களும் சந்திக்காது. தாவா என்பது உள்ளங்களும் சந்திக்க வேண்டும். நாங்கள் கூறுகின்ற விடயம் செவியோடு நின்று விடாமல் உள்ளத்திற்குள் போக வேண்டும், இதயத்துக்குள் புகிற வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். எவ்வளவோ பேசலாம், ஆனால் ஒரு வார்த்தை ஒருவருடைய உள்ளத்திற்குள் போனால் போதும். இவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டும். இதற்கான அந்த நுட்பங்களைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே நாங்கள் ஒரு தாவா பிரச்சாரத்திலே இது இவ்வாறு நடக்குதில்லை என்று கூறக்கூடாது. நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். நல்ல செயலிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். செய்வோம், தொடர்ச்சியாக செய்வோம். இன்றல்ல, நாளை அல்ல, மறுநாள் அல்ல, என்றோ ஒரு நாள் இது பிரதிபலிக்கும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அந்த தாவாவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தாவாவை மேற்கொள்கின்ற போது சோதனைகள் ஏற்படலாம். அல்லாஹ் நபிமார்களை சோதனை செய்திருக்கின்றான், சோதித்து பார்த்திருக்கின்றான், ஈமானை சோதித்து பார்த்திருக்கின்றான், பொறுமையை சோதித்து பார்த்திருக்கின்றான். சோதனைகள் வரலாம், பொறுமை செய்ய வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். இவ்வாறான பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகின்ற போதுதான் வெற்றிகரமான பிரச்சாரத்தை நாங்கள் செய்யலாம் என்பதை நாங்கள் அறிந்து, கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களில் உலக விடயங்களை, உலகத்திலே புரிகின்ற வணக்கங்களை மறுமையோடு தொடர்புபடுத்தி மறுமையிலே அதற்கு கிடைக்கின்ற நன்மைகளை கூறி அந்த உலக விடயங்களை ஆர்வப்படுத்தி ஆசைப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையிலே தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையிலே எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு அர்ஷினுடைய நிழலை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை நாள் அதனுடைய அமளிகளெல்லாம் நாங்கள் தெரிந்த விடயமாகும். மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே
பெரிய அந்த மைதானத்திலே நாங்கள் எல்லாம் நிற்கின்ற போது சூரியன் எங்களுடைய தலைக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். இன்று நாங்கள் இத்தனாயிரம் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த சூரியனுடைய தாக்கத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நிழலை தேடி அங்குமிங்கும் ஓடுகின்றோம், வீட்டுக்குள் போகின்றோம், கடைக்குள் புகுகின்றோம். இன்னும் அந்த வீடு குளிராக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே குளிரூட்டிகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மறுமை நாளிலே எதுவுமே இரியாது. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த சூரியன் எங்களுடைய தலைகளுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். நாங்களெல்லாம் வேர்வையால் நலைந்து கொண்டிருப்போம். ஒரு மனிதர் அவருடைய பாவத்துக்கு ஏற்ப வேர்வை அவர்களை சுமந்து கொள்ளும். அவர்களுடைய கரண்டை கால அளவு வேர்வையில் மூழ்கியவர்கள் நிற்பார்கள், இடுப்பளவு வேர்வையில் மூழ்கியவர்கள் நிற்பார்கள், நெஞ்சளவு வேர்வையில் மூழ்கியவர்கள் நிற்பார்கள். அவர்களுடைய தொண்டை குழியை வந்து அடைகின்ற அளவுக்கு வேர்வையில் மூழ்கியவர்கள் மறுமை நாளிலே நின்று கொண்டிருப்பார்கள். அனைவருமே மற்றவரை பற்றி, தனது பிள்ளையை பற்றி, தனது தாய் தந்தையை பற்றி, தனது சகோதரனை பற்றி சிந்தித்து கொண்டு நிற்க மாட்டார்கள். அந்த நாளிலே யா நப்சி, என்னை காப்பாற்றி யா ரப் என்ற அந்த வார்த்தையோடு நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலாவினுடைய பெரும் இரக்க பார்வை 7 நபர்களை சார்கின்றது. அந்த 7 நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த வியர்வையிலிருந்து, அந்த சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து தனது அரசினுடைய அந்த நிழலிலே நிழல் கொடுக்கின்றார். அரசை பொறுத்தவரையில் அந்த அரசை பல மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவு பிரமாண்டமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசை சுமக்கின்ற ஒரு மலக்கினுடைய தன்மையை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை கூறுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மலக்கினுடைய காதுக்கும் அவருடைய தோல்பியத்துக்கும் இடையிலே இருக்கின்ற தூரம் 600 வருடம் நடந்து செல்கின்ற தூரம் என்று கூறுகின்றார்கள். அவ்வளவு பிரமாண்டமான மலக்குமார்கள் அந்த அரசை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அந்த அரசிலே தான் 7 பேருக்கு அவனுடைய நிழலை கொடுக்கின்றான். முதலாவது நபர் அந்த அரசினுடைய நிழலை பெறுகின்றவர் தான் இமாமுன் ஆதில், நீதமாக நடக்கின்ற ஒரு தலைவர், நீதி செலுத்துகின்ற, அநீதி இழைக்காத ஒரு தலைவர். ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளிவாயலுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டினுடைய தலைவராக இருக்கலாம். எவராக இருந்தாலும் அங்கே அவர் இமாம். அங்கே அவர் நீதி செலுத்தினால், அநீதிக்கு துணை போகாவிட்டால் மறுமையிலே அல்லாஹு தஆலா கொடுப்பது அந்த அரசினுடைய நிழலா. இரண்டாவது சாரார் ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தனது இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே, இபாதத்திலே செலவழித்தவர்கள். இளமை பருவம் என்பது, இளைஞர்கள் என்பவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கும் தங்களுடைய இளமை பருவம் என்பது ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கும் தான் விரும்பியதையெல்லாம் செய்ய நினைக்கின்ற அந்த பருவத்திலே
அல்லாஹ்வுடைய போதனையை ஏற்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையை ஏற்று தான் இந்த உலகில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நினைத்து அந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நிலைத்திருக்கின்ற போது அந்த இளைஞனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற பரிசுதான் அந்த அரசினுடைய நிழலை கொடுக்கின்றார். இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்கள் பள்ளி வாயலோடு தொடர்புபட்டவர்கள், எப்போதும் தான் பள்ளி வாயலுக்குள் இருந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அதை சொல்லுகின்றார். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருடைய உள்ளம் பள்ளி வாயல்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளியை விட்டும் வெளியே வந்து விட்டால் மீண்டும் பள்ளிக்குள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருப்பவர், இபாதத் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர், இவருக்கும் அல்லாஹு தஆலா அரசினுடைய நிழலை கொடுக்கின்றார். அடுத்த சாரார் 2 நபர்கள், அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அல்லாஹுக்காக நேசிக்கின்றார். அல்லாஹுக்காக நல்ல அமல்களின் பக்கம் 2 நபர்களும் நேசிக்கின்றார்கள். ஒருவர் அதிலே தீமையில் ஈடுபடுகின்ற போது அல்லது மோசமான விடயத்திலே ஈடுபடுகின்ற போது இருவருமே பிரிந்து விடுகின்றார்கள். அவ்வாறான அந்த நபருக்கும் அல்லாஹு தஆலா அரசினுடைய நிழலை கொடுக்கின்றான். நல்ல விடயங்களிலே ஒன்று சேர்பவர்கள், நல்ல விடயங்களை பேசுபவர்கள். சஹாபாக்களிடத்திலே அந்த பண்பு அதிகமாக காணப்பட்டது. 2 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தால் இறுதியிலே அவர்கள் பிரிந்து செல்கின்ற போது சூரத்துல் அஸ்ரை ஓதிவிட்டுத்தான் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவை ஓதிவிட்டுத்தான் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். அவ்வாறு நல்ல விடயங்களை பேசி அந்த பேச்சினுடைய முடிவு குர்ஆன் வசனமாகவும் நல்ல கருத்தை தரக்கூடிய வசனமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு மனிதருக்கு அரசினுடைய நிழல் கிடைக்கின்றது. அந்த மனிதர் யார் என்று சொன்னால், பாவம் செய்ய அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அல்லாஹுவை பயந்து அந்த பாவத்தை விடுகின்ற ஒரு மனிதர். அவரை ஒரு அழகான நல்ல வசதி படைத்த ஒரு பெண் மோசமான விடயத்திற்கு அழைக்கின்ற போது ஃபகால அவர் கூறுகின்றார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்று விலகிக் கொள்கின்றார். அத்தகைய மனிதருக்கு அவர் செய்த அந்த நன்மைக்கு அல்லாஹுவை அவர் பயந்ததுக்காக அல்லாஹ் அவருக்கு கொடுப்பது அந்த அரசினுடைய நிழலாகும். இன்னொரு மனிதர் சதக்கா செய்கின்றார். தனது வலது கரத்தினால் செய்கின்ற அந்த சதக்கா தனது இடது கரத்திற்கு தெரியாதவாறு மறைத்து நெல்லெண்ணத்தோடு இஹ்லாஸோடு அந்த சதக்காவை அவர் செய்கின்றார். அவருக்கும் அல்லாஹு தஆலா அரசினுடைய நிழலை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு நபர், அவர் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுவை திக்ர் செய்து தனிமையிலே இருந்து அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்த அந்த மனிதருக்கும் அல்லாஹு தஆலா அரசினுடைய நிழலை கொடுக்கின்றான். திக்ர் செய்கின்ற போது தனது கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகின்ற அளவுக்கு அழுது அந்த திக்ரை செய்கின்றார். அத்தகைய மனிதருக்கு அரசினுடைய நிழலை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று எதற்கெல்லாம் அழுகின்றார்கள்? நாடகத்திலே ஒரு கட்டம் வந்துவிட்டால் அது கவலையை தந்தால் அந்த நாடகத்தை பார்ப்பவர்க்கெல்லாம் கண்ணிலே இருந்து கண்ணீர் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் நடனமாடி தோத்து விட்டால் அதனை பார்த்து விட்டு கண்ணிலே இருந்து கண்ணீர் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹுவை நினைத்து அழுத கண்கள் எத்தனை இருக்கின்றது என்பது கேள்விக்குறிதான். அத்தகைய அல்லாஹுவை நினைத்து
அழுத அந்த கண்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த அர்ஷினுடைய நிழலை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இந்த 7 சாரார்களில் ஒரு சாராராவது நாங்கள் ஆக வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலானை அதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கும் அர்ஷினுடைய நிழலை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.